ஸோ இப்போ அந்த ஜனநாயகன் படத்தில் கூட அது பார்த்துருப்பீங்க. வந்து அவங்க சின்ன வயசில் நடந்த சம்பவம் வந்து அவங்க பெரிய ஆளுநப்போ கூட அது வந்து ஒரு பயத்தையே கொடுத்துட்ருக்கோம், பேனிக் அட்டாக் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த நார்மல் பயத்துக்கும் இந்த ஃபோபியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மேடம்? நார்மல் பயத்துக்கும் ஃபோபியாவுக்குமே சிம்பிள் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நார்மல் பயம் வந்து உங்களை வந்து அப்பப்போ வந்து பயப்படுத்தாது அது உங்களுக்கு, அண்ட் உங்களோட டே டு டே லைஃப்பை பாதிக்காது. பட் அது ஃபோபியா அப்படின்னாலே வந்து அது இன்டென்ஸ் ஃபியர். ஸோ இந்த மூவிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சின்ன வயசில் நடந்த ஒரு நிகழ்வு அவங்க மனசில் ஆழ் மனசில் தீவிரமாக பாதித்ததுனால இதை வந்து நம்ம ஃபோபியாவை தாண்டி என்ன சொல்லலாமா, ஒரு ட்ரொமேட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம், போஸ்ட் ட்ரொமேட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நிகழ்வு நடந்து அது ஒரு 2 வாரத்துலேயும் நடக்கலாம், 6 வாரத்துலேயும் நடக்கலாம், 6 மாதம் இல்லை 6 வருஷம் கழிச்சு கூட வந்து அவங்களுக்கு வந்து அதோட தாக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் இந்த மூவிலையும் வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஐ திங்க் அதை ஓவர் கம் பண்ணுறதையும் வந்து ரொம்ப அழகாக அதில் காமிச்சிருப்பாங்க. இப்போது இந்த ஃபோபியாவில் வந்து என்னென்ன மாதிரி டைப் இருக்குது மேம்? வந்து ஸ்பெசிஃபிக் ஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம், ஜென்ரலைஸ்டு ஃபோபியா அப்படின்னு. ஸ்பெசிஃபிக் ஃபோபியான்றது சில பேருக்கு பல்லியை பார்த்தாலே பயமாக இருக்கும், இன்செக்ட்ஸ் பார்த்தா பயமாக இருக்கும். எனக்கு ஸ்வெட் ஆகுதுன்னா உடனே எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருமா. ஒருத்தர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க, அதில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி, அதனால் அவங்களுக்கு வந்து அடுத்து வண்டி ஓட்டுறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னா தென் வி கால் இட் அ ஸ்பெசிஃபிக் ஃபோபியா. ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் மேம்? இது பாசிபிள் இருக்கா? ஃபோபியாவுக்கு யூஸ்வலி வந்து நம்ம வந்து எக்ஸ்போஷர் தெரப்பி அப்படின்வோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஸ்விம்மிங் வாட்டரில் ஏதோ ஒரு ஃபோபியா இருக்குது அப்படின்னா கிராஜுவலாக வாட்டருக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த தாட் ப்ராசஸ், அதாவது இங்கே போனால் எனக்கு ஏதாவது ஆகிடும், இங்கே என்னால் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் பிலீஃபை கூட வந்து அந்த தாட் ப்ராசஸில். நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம். மேம் இன்றைக்கி என்ன டாபிக்னா இந்த ஃபியர் ஃபோபியா, அதை பற்றி தான் கேட்கலான்னு இருக்கேன். ஸோ இப்போ அந்த ஜனநாயகன் படத்தில் கூட அது பார்த்துருப்பீங்க. வந்து அவங்க சின்ன வயசில் நடந்த சம்பவம் வந்து அவங்க பெரிய ஆளுநப்போ கூட அது வந்து ஒரு பயத்தையே கொடுத்துட்ருக்கோம், பேனிக் அட்டாக் ஆகும், ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க, சில டைம் நடுங்குவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த நார்மல் பயத்துக்கும் இந்த ஃபோபியாவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் மேம்? கரெக்டு. ஃபோபியான்றது வந்து ஒரு கிளினிக்கல் கண்டிஷன். ஒரு கிளினிக்கல் கண்டிஷனில் எக்ஸ்ட்ரீமாக ஃபியர் இருக்கும்போது, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு சத்தம் வந்து அதுவே ஒரு பயம் உண்டு பண்ணும் இல்லையா. பட் அது வந்து நார்மல் ஃபியர். பட் அது கண்டினியூட்டியாக இருக்குது. ஒரு சின்ன சத்தம் வந்தாலும் அலறாங்க, அந்த மாதிரி கண்டினியூட்டியாக இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்குது, அதனால் அவங்களோட டே டு லைஃப் பாதிக்கப்படுது அப்படின்னா தென் வி கால் இட் ஃபோபியா. ஃபோபியா வந்து ஒரு மனநோயில் ஒரு சின்ன மனநோய். பட் அதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டுடுறோம், அண்ட் அந்த ஃபோபியாக்காக ரீசன் என்ன இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு ட்ராமாவாக மாறி அது இன்டென்ஸ் ஃபோபியாவாக மாறிடும். இப்போது இந்த ஃபோபியாவில் வந்து என்னென்ன மாதிரி டைப் இருக்குது மேம்? ஆக்சுவலி இந்த பயங்களில் வந்து எப்படி நிற்கிறது? ஃபோபியாவில் டெஃபினெட்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இதில் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபோபியா அப்படின்னு சொல்லுவோம், ஜென்ரலைஸ்டு ஃபோபியா அப்படின்னு. ஸ்பெசிஃபிக் ஃபோபியான்றது சில பேருக்கு பல்லியை பார்த்தாலே பயமாக இருக்கும், இன்செக்ட்ஸ் பார்த்தா பயமாக இருக்கும், ஹைட்ஸை பார்த்தா பயமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து ஸ்பெசிஃபிக் ஃபோபியான்னு. ஒரு ஜென்ரலைஸ்டு ஃபோபியா அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்து அதை நிகழ்ந்து எனக்கு வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பயமாக இருக்குது, எங்கே போகணுன்னாலும் பயமாக இருக்குது, யார்கிட்ட பேசணுன்னாலும் பயமாக இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் சோஷியல் ஆங்ஸைட்டி கூட வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இதில் வந்து அதில் வரலாம். ஸோ இது எல்லாமே பதட்ட சம்மந்தப்பட்டது. ஒரு நிகழ்வு நடக்கும், அந்த நிகழ்வுலேருந்து நம்மளால் மீறி வர முடியாமல் இருக்கிற பட்சத்தில் அந்த பதட்டம் வந்த நேரத்தில் நம்மளால் இயல்பாக நடந்துக்க முடியாது. ஸோ அதில் வந்து நிறைய சிம்டம்ஸ் வரலாம். சில பேருக்கு வந்து ஃபிசியோலாஜிக்கல் சிம்டம்ஸ் வரலாம். பிரெத்லெஸ்னஸ் இருக்கும், ஒரு மாதிரி படபடன்னு இருக்கும், ஸ்வெட்டிங் இருக்கும், கை கால் வடவடன்னு இருக்கும், ஒன்றுமே பண்ண முடியாது. சில பேருக்கு திடீர்னு வரலாம், ஒரு மாதிரி எதுவுமே இல்லாமல் அவுட் ஆஃப் த ப்ளூ அப்படின்வோம். அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பேனிக் அட்டாக் மாதிரி இருக்கும். அது காரணமே இல்லாமல் திடீர்னு அது வந்து மோஸ்ட்லி வந்து ஹெல்த் ஓரியன்டாக இருக்கும். எனக்கு ஸ்வெட் ஆகுதுன்னா உடனே எனக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருமா அப்படிங்கிற மாதிரி ரிலேட்டட் ஹெல்த் ஓரியன்ட் பேனிக் அட்டாக் மாதிரி இருக்கும்.
ஒரு ட்ராமாவால் வருது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க, அதில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி, அதனால் அவங்களுக்கு வந்து அடுத்து வண்டி ஓட்டுறதுக்கே பயமாக இருக்குது அப்படின்னா தென் வி கால் இட் அ ஸ்பெசிஃபிக் ஃபோபியா. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபோபியா இருக்குது. இது வந்து ஃபோபியான்னு எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது? இப்போது நார்மலாக அப்படி பயப்படுறாங்கன்னா நம்ம ஓகே அவங்க பயந்துட்டாங்க அப்படின்னு சாதாரண விட்டு போயிடும். பட் அவங்களுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ளே நடக்கிற அந்த விஷயங்கள் தானே விஷயம். கரெக்ட். இப்போது ஒரு மைல்டு ஹெட்டேக்கும் வந்து சிவியரான ஹெட்டேக்கும் நம்ம எப்படி டிஃப்ரென்ஸ் இது பண்ணுறோம். மைல்டு ஹெட்டேக் இருக்கும், பட் வில் பி ஏபிள் டு நம்மளோட அன்றாட வாழ்க்கையை நம்ம வந்து ஈஸியாக கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஈவன் ஒரு ஒர்க்கை கூட வந்து வித் மைல்டு ஹெட்டேக் நம்ம கேரி பண்ண முடியும். பட் வந்து அது இன்டென்ஸாக இருக்குது. அதனால் வந்து நான் சொன்ன மாதிரி அவங்களோட யூஷுவலி சைக்கலாஜிக்கல் வந்து பர்சனல், சோஷியல் அண்ட் ப்ரொஃபஷ்னல் லைஃப் வந்து பாதிக்கப்படும். அண்ட் அதோட ஃப்ரீக்குவென்சி கண்டினியூட்டியாக இருக்குது. அதனால் வந்து அவங்களால வந்து நிறைய விஷயத்த அவங்க அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தென் இட் இஸ் கால்டு அ கிளினிக்கல் ஃபோபியா. அண்ட் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவாய்டன்ஸ் இருக்கும், மோஸ்ட்லி வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக அக்கர் ஆகும். இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரு நார்மல் ஃபியர் கிடையாது. இல்லை நார்மல் ஃபோபியானாலே வந்து இன்டென்ஸ் ஃபியர். நார்மல் அப்படின்னா ஃபியர்னு தான் சொல்லுவோம். ஃபோபியானா தான் கிளினிக்கல் கண்டிஷனுக்கு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ கண்டினியூட்டியாக இருக்குது, ரெக்கரண்ட்டாக இருக்குது, டே டு டே லைஃப் எஃபெக்ட் ஆகுது அப்படின்னா தென் இட் இஸ் கன்சிடர்ஸ் ஃபோபியா. இப்போ டக்குன்னு பேனிக் அட்டாக் ஆகி உட்காடுறாங்க, ஒரு மாதிரி படப்படன்னு உட்காடுறாங்க அப்படிங்கும்போது இது பேனிக் அட்டாக்னு சொன்னாலும் இது வந்து ஹார்ட் அட்டாக்காக மாறதுக்கு அவங்க அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இருக்கா மேம்? இல்லை, பேனிக் அட்டாக் வந்து யூஸ்வலி அதான் அந்த பயம் தான் அவங்கள வந்து இது ஹார்ட் அட்டாக்கா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஈவன் எமர்ஜென்சி ரூமுக்கு போய் இமீடியட்டாக இசிஜி எடுக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. ஒரு நார்மல் ஸ்வெட்டு, ஒரு சிவியர், ஒரு சம்டைம்ஸ் வந்து மைல்டு கேஸ்ட்ரிக் பெயின் இருக்கும் அவங்களுக்கு. அதையும் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி இன்டென்ஸாக திங்க் பண்ணும்போது அவங்களுக்கு அது பேனிக் அட்டாக்காக மாறி அது வந்து அவங்க ஹார்ட் அட்டாக் யூஸ்வலி வர சிம்டம்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக் ஓரியன்டாக தான் இருக்கும். அது வந்து இம்மீடியட்டாக இன்டென்ஸாக சொல்கிறதே வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ நல்லா தான் இருந்திருப்பாங்க, திடீர்னு ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் வரும்போது அவங்க இம்மீடியட்லி தே வில் கோ டு த ஹாஸ்பிட்டல். நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸ் வந்து நார்மலாக தான் இருக்கும், பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கன்வின்சிங்காக இருக்காது. ஸோ அப்போ வந்து தேர் இஸ் நத்திங், என்ன சொல்கிறது, ஃபிசிக்கலி ராங், பட் சைக்கலாஜிக்கலி சம் ஸ்ட்ரெஸ் வந்து அவங்கள பாதர் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது ஒரு பாடியிலே சிம்டமாக கன்வெர்ட் ஆகி அது ஃபியராக மாறுது. இப்போ வந்து இதை நம்ம சரியாக நம்ம ட்ரீட் பண்ணல அப்படின்னா இது எங்கே கொண்டு போய் முடியும் மேம்? எனி சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வந்து உங்களோட டே டு டே லைஃப் அஃபெக்ட் பண்ணாலே உங்கள் பர்சனாலிட்டி அஃபெக்ட் பண்ணும். ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் மனநலத்தில் பொறுத்த வரைக்கும், இப்போ ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்ளம், இப்போ உங்களுக்கே ஹெடேக் இருந்ததுன்னா உங்கள் கூட ஒர்க் பண்ணுற கொலீக்கு அது பெருசாக ஒன்றும் இருக்காது. பட் இப்போ உங்களுக்கு நீங்கள் சேடாக இருக்கீங்க இல்லை ஆங்ஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா அது அவங்களையும் வந்து பாதர் பண்ணும். ஸோ மென்டல் ஹெல்த் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் அது அவங்கள மட்டும் பாதிக்காது, கூட இருக்கிற நபர்களுக்குமே பாதிக்கும். அப்போ இம்மீடியட்டாக பாதிக்கிறது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக தான் இருக்கும். அண்ட் அவங்க சொன்ன மாதிரி அவங்க எந்த ஸ்டேஜில் இருக்காங்க, இஃப் தேர் ஆர் ஸ்டூடெண்ட்னா அகாடமிக் பாதிக்கும், இஃப் தேர் ப்ரொஃபஷனல்ஸ்னால் ப்ரொஃபஷனலில் பாதிக்கும். இஃப் இட்ஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப்னா ஆப்வியஸ்லி நீங்கள் நினச்சிக்கலாம் அதோட இம்பேக்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு. ஏன்னா ஹவுஸ் ஒய்ஃபோட ரோல், ஒரு விமனோட ரோல் அப்படிங்கிற போது ஷீஸ் அ மல்டி டாஸ்க் பண்ணும்போது அவங்களோட அந்த எல்லா டாஸ்க்குமே பாதிக்கும் போது எல்லாருமே இதனால் பாதிக்கப்படுவாங்க. இப்போ வந்து ஜனநாயகன் படத்தில் வந்து காமிச்சிருப்பாங்க, அவங்க சின்ன வயசில் வந்து அவங்க அம்மாவை அவங்க கண் முன்னாடியே வந்து கொல்லும்போது வந்து அந்த டெடிபியரும் அவங்க பார்த்தது வந்து அவங்க லைஃப் லாங் வந்து எப்போ அதை பார்த்தாலுமே அவங்க வந்து ஒரு மாதிரி பேனிக் அட்டாக் ஆகி ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி அந்த மாதிரி ஆகிடுது. ஆக்சுவலி ஃபோபியாவோட எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு டெடிபேரில் தான் பண்ணது. ஆக்சுவலி எப்படி அப்படிங்கிற மாதிரி எப்படி இந்த ஃபியர் வந்து ஒருத்தருக்கு டெவலப் ஆகுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதில் ஐ திங்க் இந்த டெடிபேர் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் இந்த மூவியும் வந்து நல்லா கோரிலேட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன் அப்படின்னா இப்போது ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த நேரத்தில் ஒரு அசோசியேஷன் நடக்கும். ஸோ அந்த அசோசியேஷன் வந்து அவங்க மைண்டில் அப்படியே ஃபிக்ஸேட் ஆகும்போது சம்டைம்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஜென்ரலைஸ்ட் ஃபோபியா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நாய் கடிச்சிருச்சு அப்படின்னா ஒரு நாய்க்கு தான் அவங்களுக்கு பயம் இருக்கும்னு கிடையாது, எல்லா விதமான டாக்ஸுக்குமே வந்து பயம் இருக்கும். சில பேருக்கு வந்து வெறும் ஸ்ட்ரீட் டாகில் மட்டும் பயம் இருக்கும், பெட் டாக்ஸுக்கு அவங்களுக்கு பயம் இருக்காது. ஸோ இது வந்து ப்ரெசன்டேஷன் வந்து வேரி ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இப்போது இந்த மூவிலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன வயசில் நடந்த ஒரு நிகழ்வு அவங்க மனசில் ஆழ் மனசில் தீவிரமாக பாதித்ததுனால
இதை வந்து நம்ம ஃபோபியாவை தாண்டி என்ன சொல்லலாமா, ஒரு ட்ரொமேட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம், போஸ்ட் ட்ரொமேட்டிக் டிஸார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நிகழ்வு நடந்து அது ஒரு 2 வாரத்துலேயும் நடக்கலாம், 6 வாரத்துலேயும் நடக்கலாம், 6 மாதம் இல்லை 6 வருஷம் கழித்து கூட வந்து அவங்களுக்கு வந்து அதோட தாக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் தான் இந்த மூவிலையும் வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. அண்ட் ஐ திங்க் அதை ஓவர் கம் பண்ணுறதையும் வந்து ரொம்ப அழகாக அதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ எனி ஃபோபியா வந்து இட்ஸ் அ லேர்ன்டு ஃபியர். ஒரு நிகழ்வு நடக்குது, அதனால் அவங்க பிரெயின் அசோசியேட் பண்ணி அந்த ஃபியர் அவங்க ஆழ் மனசில் பாதிச்சுட்டு சிமிலர் கண்டிஷன்ஸ் வரும்போது சேம் சிம்டம்ஸ் வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் மேம்? இது பாசிபிள் இருக்கா? இல்லை, அதான் சொன்னேன், ஃபோபியான்றது மனநல பிரச்சனையில் ஒரு சின்ன மனநோய்க்கான ஒரு இதுதான் அது. ஸோ அதனால் வந்து அது ஒரு என்ன சொல்கிறது, அதோட நிகழ்வு எவ்வளோ முன்னாடி நடந்திருக்கு அண்ட் அவங்களுக்கு வந்து எதில் இதனால் இம்பேக்ட் ஆயிருக்குன்றது நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரெண்டுத்தையுமே நம்ம அட்ரெஸ் பண்ணலாம். ஃபோபியாவுக்கு யூஸ்வலி வந்து நம்ம வந்து எக்ஸ்போஷர் தெரப்பி அப்படின்வோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு ஸ்விம்மிங், வாட்டரில் ஏதோ ஒரு ஃபோபியா இருக்குது அப்படின்னா கிராஜுவலாக வாட்டருக்கு எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களே. ஸோ அந்த எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற அந்த தாட் ப்ராசஸ், அதாவது இங்கே போனால் எனக்கு ஏதாவது ஆகிடும், இங்கே என்னால் பண்ணவே முடியாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் பிலீஃபை கூட வந்து அந்த தாட் ப்ராசஸில் சேஞ்ச் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பிஹேவியரலாகவும் அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபோபியா இருக்குது. ஃபியர் ஆஃப் ஃப்ளைங் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃப்ளைட்டில் போகவே மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு இன்சிடெண்ட் நடந்த உடனே கம்ப்ளீட்டாக அவங்க வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்கள கிராஜுவலாக டீசென்சிட்டைஸ் பண்ணுறது, அந்த ஃபியர்லேருந்து அவங்கள வந்து சென்சிட்டைஸ் பண்ணி கிராஜுவலாக அவங்கள வந்து அதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்க வந்து இதுவாங்க. ஐ திங்க் நான் அதான் இந்த படத்துலேயே வந்து ரொம்ப அழகாக அதை பிரேக் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து செஷன்ஸ்லேயும் நாங்கள் வந்து அதை கிராஜுவல் எக்ஸ்போஷர் பண்ணி அவங்களோட நெகட்டிவ் பிலீஃப் அபவுட் த ஃபோபியா ப்ளஸ் அந்த பிஹேவியரல் எக்ஸ்போஷர் வந்து கொடுத்து அது சரி பண்ண முடியும். ஓகே, நீங்கள் பயத்தை வந்து ஃபேஸ் பண்ணிவிட்டு நம்ம கிராஜுவலாக பண்ணும்போது இப்போது ஜென்ரலி வந்து சொல்லுவாங்க பயத்தை ஃபேஸ் பண்ணால் சரியாக போயிடும் அப்படின்னு. பட் அது ஜென்ரல் இதுக்கு வேணால் ஓகேவாக இருக்கலாம். பட் இது இன்டென்ஸ் ஃபோபியா இருக்கும்போது எடுத்த உடனே அவங்கள வந்து அவ்வளோ ஈஸியாக நம்ம எக்ஸ்போஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஃபோபியா இன்னும் இன்டென்ஸாக தான் ஆகும். ஸோ அது கிராஜுவலாக தான் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ அந்த லெவல் ஆஃப் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டி எவ்வளோ இருக்குன்றதை வந்து ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறமா அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி யாருக்காவது ஆகுது அப்படின்னா நம்ம ஆரம்பத்திலே அதை கண்டுபிடிக்கிறது எப்படி? அது வந்து நார்மல் பயப்படுறாங்க அப்படிங்கிறது இல்லை, அதுதான் நான் சொன்னேன். நார்மல் பயத்துக்கும் ஃபோபியாவுக்குமே சிம்பிள் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நார்மல் பயம் வந்து உங்களை வந்து அப்பப்போ வந்து பயப்படுத்தாது அது உங்களுக்கு, அண்ட் உங்களோட டே டு டே லைஃப்பை பாதிக்காது. பட் அது ஃபோபியா அப்படின்னாலே வந்து அது இன்டென்ஸ் ஃபியர், இன்டென்ஸாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபியர். அட் மேபி பர்டிகுலராக டுவர்ட்ஸ் ஒன் ஆப்ஜெக்ட் ஆர் ஒன் ஸ்டிமுலா இருக்கலாம், ஆர் டுவர்ட்ஸ் ஜென்ரலைஸ்டாக ஒரு சிச்சுவேஷனுக்கு இருக்கலாம், ஆர் ஒரு ட்ராமா நடந்ததுனால அதை நிகழ்ந்ததுனால அந்த நிகழ்வுகள் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா, ஃப்ரீக்குவன்சி, நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ் நிறைய இருக்குது. ரெண்டாவது அவாய்டன்ஸ் பிஹேவியர். இது ரிலேட்டட் எதுவாக இருந்தாலும் அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவாய்டன்ஸ் இருந்ததுனாலே இது ஒரு ஃபோபியா, இட் இஸ் நாட் எ ஜென்ரல் ஃபியர். இப்போ தெரிஞ்சுட்டா அடுத்தது என்ன பண்ணணும் மேம்? தெரிஞ்சுக்கிட்டா நீங்கள் வந்து டெஃபினெட்லி வந்து உங்களோட நாங்கள் ஜென்ரலி வந்து அதோட சிவியாரிட்டியை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். இஃப் இட் இஸ் ஜஸ்ட் அ வெரி மைல்டு ஃபோபியா அப்படின்னா மியர் கவுன்சிலிங் வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ அது வந்து ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது அப்படின்னா அப்போது இதுக்கான மெடிகேஷன்ஸும் அவைலபிள் இருக்குது, சைமல்டேனியஸாக தெரப்பியும் இருக்குது. தெரப்பியும் மெடிகேஷனும் ஜஸ்ட் மினிமம் ஆஃப் ஒரு ஃபியூ வீக்ஸ் டு ஃபியூ மந்த்ஸ் எடுத்தாங்க அப்படின்னா சரி பண்ணிடலாம். ஓகே மேம், இப்போ நீங்கள் பர்சனலாக வந்து நிறைய ஃபோபியா அந்த மாதிரி பேஷண்ட்லாம் பார்த்துருப்பீங்களா? ஸோ நீங்கள் ஹேண்டில் பண்ணது ஏதாவது சொல்ல முடியுமா? ஸோ யூஸ்வலி இந்த மாதிரி வந்து நிறைய, நான் தான் சொன்னேன், இட்ஸ் அ வெரி காமன் ப்ராப்ளம் அண்ட் இட்ஸ் அ வெரி சின்ன ஒரு மனநோய்க்கான அறிகுறிகள் தான். நாங்கள் நிறைய சோஷியல் ஆங்ஸைட்டி வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நான் ஒருத்தருக்கு வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இல்லை போய் கிளாஸில் யார் முன்னாடி பேசணும் அப்படின்னாலே அவங்களுக்கு பயம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜில் என்ன நடந்திருக்கு, என்ன ட்ராமா இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதோட நெகட்டிவ் பிலீஃப், அதாவது நான் போனால் சொதப்பிடுவேன், நான் சரியாக பேச மாட்டேன், ஐ வில் கூஃப் அப், ஐ வில் பி அ ஃபெயிலியர், எல்லாரும் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் பிலீஃப் இருக்கிறவங்களுக்கு காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி அப்படின்னு இருக்குது. ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா டெஃபினெட்லி அந்த பிலீஃபை கிராஜுவலாக சேஞ்ச் பண்ணும்போது
அவங்களுக்கு அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் டெவலப் ஆகும். செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வெறும் தாட் லெவலில் மட்டும் இல்லாமல் பிஹேவியரலாகவும் நாங்கள் வந்து கிராஜுவலாக நீங்கள் போய் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு வர ஃபியர் அண்ட் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் என்ன வருதோ அதை திருப்பி வந்து நீங்கள் எங்ககிட்ட பண்ணும்போது கிராஜுவலி அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும். இப்போ ட்ராமாவோட வாழ்கிற ஒருத்தருக்கு மறந்துடு தைரியமாக இருன்னு சொல்கிறது மட்டும் போதுமா? இது வந்து ரெக்கவர் ஆயிருமா? இல்லை, கண்டிப்பாக ஆகாது. அதுதான் சொன்னேன் நான். ட்ராமாங்கிறது அகெயின் வந்து இதுலேயும் வந்து ஸ்மால் ட்ராமா, பிக் ட்ராமாஸ் அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு இன்டென்ஸாக சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அகெயின் ஜெண்டரை பேஸ் பண்ணி சொல்லலை. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்களுக்கு நடக்குது அப்படின்னா அவங்க அதுலேருந்து ஃபிசிக்கலாக ரீஹாபிலிட்டேட் ஆனால் கூட சைக்கலாஜிக்கலாக அவங்க மைண்டில் அந்த ஸ்கார் இருக்க தான் செய்யும், இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஜெண்டர். அப்படி இருக்கும்போது நம்மள சைக்கலாஜிக்கல் ரீஹாபிலிட்டேஷன் இதெல்லாம் சரியாக போகும், போக போக சரியாக போயிடும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஃபிசிக்கல் காயத்தை அப்படி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா, போக போக சரியாக போகும், ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் இல்லையா. அதே மாதிரி சைக்கலாஜிக்கலுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்கணும். ஏன்னா அது இன்விசிபிள், யாருக்குமே தெரியாது. கோத்ரூ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதோட வலி, அதோட பிரச்சனைகள் தெரியும். மேபி அவங்க கூட இருக்கிறவங்க இம்மீடியட் மெம்பர்ஸ்க்கு வந்து அது தெரியும். ஸோ அதனால் இது சரியாக போயிடும், போக போக சரியாக போயிடும்ங்கிறது வந்து நார்மல் ஃபியருக்கு ஒர்க் அவுட் ஆகும், இன்டென்ஸ் ட்ராமாவுக்கு ஒர்க் அப் ஆகாது. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி. ப்ளஷர். தேங்க்யூ. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட், சேவிங்ஸும் பிளாஸ்ட், கலெக்ஷனும் பிளாஸ்ட். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் குருஜி ஆயுர்வேத மருத்துவ முகாமில் பங்கு பெற 9500946634 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.